ராதே கிருஷ்ணா, ஹாப்பி மார்கழி. ஸோ இப்போ நம்ம பாஸ்டமும் அதோட விளக்கமும் பார்ப்போம். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேலையா சென்றிரைஞ்சி அங்கப்பறை கொண்ட ஆற்றை அனைவருமை பைங்கமழர் தன் திரையள் பட்டர்விரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் 2 மாழ்வரை தோல் சிங்கன் திருமுகத்து செல்வர் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய். அர்த்தம்: திருப்பார்கடலை தன் அருட்கிருப்பையால் கடையச் செய்து தேவர்களுக்கு அமிர்தம் வழங்கி அருளிய பார்கடல் பரமனே, குளிர்ச்சியையும் இன்பத்தையும் பொழிகின்ற தன் நிலவாய் பொன்னிலவாய் வெண்ணிலவாய் பேரொடி தன் சுடர் விடுகின்ற கோழக்குளிர் நிலவாய் கனிவும் பனைவும் கயல் வழிகளில் புத்திருக்க கருத்தினிலே ஸ்ரீ கண்ணனை காண வேண்டும், கண்டு கண நேரமும் பிரியாதிருந்த பெருங்கருணை பெய்யுற்ற வேண்டும் என்ற பேருவகை மலர்ந்திருக்க அணிமணி ஆபரணங்கள் கழுத்திலும் காதுகளிலும் இடையிலும் தொடையிலும் கரங்களிலும் வண்ண சீரடிகளிலும் அசையவும் அசைந்து ஒழிக்கவும் வந்து உன் சந்நிதியில் உன் மலர் சிலம்படியை போற்றி வணங்கினோம் நாம். திருவாய்ப்பாடியில் போற்றி வணங்கி தங்கள் புருஷார்த்தத்தை பெற்றுக்கொண்ட அப்புனித வரலாற்றை அழகும் பசுமையும் எழிலும் ஒருங்கே அமைய பெற்ற ஸ்ரீ வில்லிபுத்தூரில் பிருந்தாவனத்தில் அவதரித்த பசும் பொன்னிறமொத்த குளிர்ந்த செந்தாமரை மலர்களால் தொடுக்கப்பட்ட திருமாலையை அணிந்த ஸ்ரீ பெரியாழ்வாரின் திவ்ய திருமகளாக வளர்ந்த ஸ்ரீ கோதையாகிய அடியேன் அருளிச் செய்த முஷங்கமும் முக்காலமும் போற்றி துதிகின்ற 30 தேன்மலர்களை ஒத்த 30 பாசுரங்களையும் கண்ணும் கருத்துமாய் மனம் மொழி செய்யால் தப்பாமல் இக்காலத்திலே இவ்வண்ணமாக ஓதுகிறவர்கள் 4 பெருமலைகள் போன்ற திருத்தோள்களையும் சுயம் பிரகாசமாய் பிரகாசிக்கும் திருப்பாத கமலங்களையும் செந்தாமரை புஷ்பம் ஒத்த மலர்ந்த சென் கண்களையும் செல்வத்து செல்வமான லட்சுமி தேவியையும் பூதேவியையும் தன் நெஞ்சிலே நிலைப்படுத்திய துளசி மணி மார்பையும் உடைய திருவேங்கட மாமழை பேரருளான திருமாலின் திருவருளை பெற்று என்றென்றும் எங்கெங்கும் பெறுவர் இன்பமே ஆனந்தமே என்று ஸ்ரீ கோதையாள் பகவானின் திருவருள் பெரும்பயனை உணர்த்துகிறாள் உலக உயிர் மக்களுக்கு. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ராதே கிருஷ்ணா. சூடிக் கொடுத்த சுடற்கொடியான கோதாதேவி நமக்கெல்லாம் எவ்வளோ ஒரு சுலபமான ஒரு பூமாலை போன்ற பாமாலையான இந்த பாசுரங்கள்லாம் கொடுத்து நமக்கு அருள் செஞ்சிருக்கா பாருங்கோ. நம்மளால் வேதம் சொல்ல முடியாது, சஹஸ்ரநாமமோ பிரபந்தமோ தினசரி பாடவும் முடியாது. அப்பேற்பட்ட சாதாரண மக்களாகிய நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சுலபமான ஒரு ரொம்ப ரொம்ப ஈஸியாக எல்லாராலையும் சொல்லக்கூடிய திருப்பாவை அப்படின்ற பாசுரங்கள் கொடுத்த அந்த சுடற்கொடியாளுக்கு அநேக கோடி நமஸ்காரங்கள். நம்ம என்றைக்குமே இதை நம்ம சொன்னோன்னா நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம பார்த்துருக்கோம் 30 நாளும். ஸோ எல்லாரும் சொல்லணும். ராதே கிருஷ்ணா.